பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வீட்டிலே ஆசீர்வாதம் நிச்சயம். இன்றைக்கு நம்ம குடும்பங்கள், ஒரு கிறிஸ்தவர்கள் என்றாலே நம்ம எதை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இன்னார் தெரியுமா, நாங்கள் இன்னார் உடைய பரம்பரை தெரியுமா, இன்ன சந்ததி தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்ட வசதியை சேர்ந்தவங்க தெரியுமா, இதை பற்றி தான் எங்கே போனாலும் பேசிப்பாங்க. கிறிஸ்தவர்களையே மிகவும் ஆச்சரியப்படையக்கூடிய முக்கியமான காரியம் என்னென்னா, ஜாதி ஒரு பெரிய பிரச்சனையாக வைத்து கொண்டு நான் இந்த ஜாதி, நீங்கள் கீழ் ஜாதி, நாங்கள் மேல் ஜாதி என்று சொல்லி அதை வைத்து கொண்டு அதை ஒரு பெருமையாக வைத்து கொண்டு வாழுகிறவர்களும் இந்த உலகத்தில் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அடுத்தவங்க நம்மளை பார்க்கும் பொழுது இவங்க இன்னார், இந்த சபைக்கு போகிறவர்கள் இப்படிதான் இருப்பார்கள், இவங்களுடைய இதுதான், இவங்க உண்மைப்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லுவார்களா அல்லது வேறு விதமாய் சொல்லுவார்களா? இன்றைக்கு நம்ம நடந்து கொள்ளுகிற விதம் எதை நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நாங்க இந்த தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய சொந்தம், இதை நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறோம். அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், நாங்க ஊழியக்காரங்க, இதை நாங்க பிரஸ்தாப பண்றோம். அப்புறம் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலையும். இப்போ ஏதோ ஒரு ஆண்டவரே அறியாதவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ நம்மளிடத்துக்கு வரும் பொழுது இல்லை, நம்ம அவங்களிடத்துல சொல்லணும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபைங்க, இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்ததுங்க, நான் ஜெபித்தேன் கர்த்தர் கொடுத்தாரு, இதெல்லாம் நான் கேட்டேன் கர்த்தர் கொடுத்தாரு, இது எல்லாமே எங்களுடைய சொந்த முயற்சினாலேயோ வேலையினாலேயோ படிப்பினாலேயோ ஞானத்தினாலேயோ வரலைங்க, கர்த்தர் கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்தும் போது, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நம்மளை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். பாருங்க, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களை அப்படிலாம் சொல்லல, தனிப்பட்ட ஒரு நபருக்கே சொல்றாரு. ஒரு 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 குடும்பத்துல நீங்க மட்டும் இருக்கிறீங்களா, நீங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பமா, நீங்க கிறிஸ்தவர்களா உங்க தேவனை அறியாத சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, நீங்க அவங்க மத்தியில எப்படி இருக்கிறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆசை வரணும், அப்ப சர்ச்சுக்கு போனா ஏதோ நன்மை நடக்கும் போல, அப்போ பைபிள் படிச்சா நமக்கு ஏதோ நல்லது நடக்கும் போல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா அப்ப நம்மளும் சர்ச்சுக்கு போகலாமே, நம்மளும் ஜெபித்து பார்க்கலாமே, நம்மளும் பைபிள் படிக்கலாமே, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து சர்ச்சுக்கு போகலாமே, அப்ப கிறிஸ்தவர்களா இருந்தா இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும்னா நம்ம கூட கிறிஸ்டியனா மாறலாமே, நம்ம கூட அந்த தேவனையே ஆராதிக்கலாமே. ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கேட்கறதையெல்லாம் கொடுக்கிற தேவன் போல தெரிகிறதே என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்மளை நாடி அவங்க அதை கேட்கும் போது இல்ல, அந்த கேள்வி அவங்களுக்கு விசுவாசத்தை தூண்டும், ஆர்வத்தை தூண்டும், அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை தூண்டும். அப்பா அடுத்த வாட்டி சொல்லுவாங்க, அக்கா நான் கூட உங்க சர்ச்சுக்கு வரேன்க்கா. அந்த குட்டி பசங்களாம் சொல்லுவாங்க, அக்கா நான் கூட உங்க கூட வரட்டுமா. இல்லை பெரியவங்க சொல்லுவாங்க, அம்மா இந்த பசங்களை உங்க கூட கொஞ்சம் கூட்டு போங்கம்மா. அப்படியே ஒரு ஒருத்தரா சபைக்கு வர ஆரம்பிப்பாங்க. நாம நம்மளுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா, நான் என்ன பரம்பரை, என்ன வம்சத்தார், நான் இவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, நான் எந்த மாதிரியான வம்சம் தெரியுமான்னு சொல்லி பிரஸ்தாபப்படுத்துகிறோமா, அல்லது தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? யாரெல்லாம் தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ, எந்த குடும்பம் பிரஸ்தாபப்படுத்துகிறதோ அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எத்தனையோ குடும்பங்கள்ல ஆசீர்வாதம் இல்லாம நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருந்துமே இந்த உலகத்துல பெரிய விஷயங்களெல்லாம் கெத்து காட்டி நான் இன்னாருடைய பரம்பரை, நான் இன்னாருடைய வம்சத்தார் என்று சொல்லி பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதத்தின்படி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களை நாங்க காணப்பட உதவி செய்யும். அப்ப உண்மையை சொல்லப்போனா நாங்க இருப்பதும் சரி, நாங்க அனுபவிக்கிறதும் சரி, எங்களுக்கு வந்திருக்கிற எல்லா காரியங்களுமே உங்க மூலமாய் வந்தது மட்டுமே. எனவே இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.